மூஷிக வாகனமோதகஸ்த சாமரகர்ண விளம்பின சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்து வாழ ஐப்பசி மாத அதிரடி பலன்கள். ஐப்பசியில் ஒரு அற்புதமான யோகம், பிரமிக்கத்தக்க யோகம். இந்த வார பலன்கள், ஐப்பசி மாதத்தில் வார பலன்கள் என்பது ஒரு செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய பொன் பொருள் செல்வங்களை, பதவி யோகத்தை, செல்வ யோகத்தை, தன யோகத்தை வாரி வழங்குகின்ற, அதுவும் உலகமே கொண்டாடப்படுகின்ற ஐப்பசி 3ஆம் தேதி தீபாவளி திருநாள். அந்த திங்கட்கிழமை தீபாவளி திருநாள் என்று இந்த வார பலன் தொடங்குகின்றது. உலகமே மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகின்ற அந்த நாளில் 20/10/2025 அன்று இந்த வார பலன் தொடங்குகின்றது. உலக மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பொன் பொருள் செல்வத்தோடு சகல யோகங்களும் சகல செல்வங்களும் பெறுவதற்கு நிச்சயமாக பல யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஆக தீபாவளி என்று தொடங்கி சஷ்டி, கந்த சஷ்டி, சூரசம்காரம் என்று இந்த வார பலன் நிறைவு பெறுகிறது. இப்போ அற்புதமான ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை பெறப்போகிறீர்கள். எப்படிப்பட்ட தெய்வீக சக்தி உண்ட ஐப்பசி 3 முதல் ஐப்பசி 9 வரை அனைத்திலும் நீங்கள் பெறப்போகின்ற அத்தனை யோகங்களும் சிறப்பான யோகங்கள், அதிரடி யோகங்கள், ஆச்சரியமான அதிர்ஷ்டங்கள், பொன் பொருள், ஒவ்வொரு வீட்டிலும் பொன் பொருள் செல்வங்கள் பொங்கி வழிகின்ற, மகிழ்ச்சி பொங்குகின்ற அற்புதமான வாரம். அப்படிப்பட்ட வார பலன்களை தெளிவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த வாரத்தில் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை, செல்வத்தை, பதவியை, நல்ல சுபகாரியங்களை தருகின்ற அந்த குரு பகவான், தனகாரகன் என்று சொல்லக்கூடிய தனலட்சுமி யோகத்தை தருகின்ற அந்த குரு பகவான் உங்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உச்சம் பெற்ற கிரகமாக மாறியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிரக சக்தியோடு மற்ற கிரகங்களும் எந்த அளவுக்கு அந்த குருபகவானுடைய வலிமையை அதிகப்படுத்துகின்றது என்பதை தெளிவாக பல ஆச்சரியமான யோகங்களை உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கேன். டிக் பண்ணாம பாருங்க. ரொம்ப அற்புதமான யோகம் உங்களுக்காக காத்திருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப எல்லா ராசிகளுக்கும் இந்த வார பலனை பார்ப்போம். சரிங்களா? அதே நேரம் இது வந்து பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது நீண்ட நாள் நடக்காம இருக்கலாம், நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். அது எப்போ நடக்கும்? நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது எப்போ நடக்கும்? உதாரணத்துக்கு கல்யாணம் எப்போ நடக்கும்னு தெரியல, குழந்தை எப்போ பிறக்கணும்னு தெரியல, குடும்பத்தில் ஒரே சண்டை, இது எப்போ சரியாகும்? ஏன்டா கல்யாணம் முடிச்சோன்னு ஆகிப்போச்சு, இந்த பிரச்சனை தீருமா? இல்லை வேற கல்யாணம் இருக்கா? இந்த வீட்டுக்கு வந்தது சரியில்லை, இந்த வீடு வித்துடலாமா, இல்லை வேற வீட்டுக்கு போயிடலாமா? தொழில், சொந்தமாக தொழில் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தொழில் வச்சுட்டேன், ஆனால் நட்டத்துக்கு நட்டமாக வருது. சொந்த தொழில் யோகம் இருக்கா எனக்கு? இந்த தொழிலில் வெற்றி அடைஞ்சிருவேனா, இல்லை பேசாம வேலைக்கு போவா? இப்படியெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள். ஒருத்தன் பார்ட்னராக பல லட்சம் வரும் அப்படின்னு சொல்லி பார்ட்னராக சேர சொன்னாங்க. நானும் சேர்ந்துட்டேன், காசை கொண்டுட்டு ஓடிட்டேன். இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. பிரம்மன்
உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்காரு. எப்படி நீங்கள் எப்படி வாழணும், என்னென்ன யோகங்கள் கிடைக்கும், என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சு அந்தந்த பிரச்சனைகள்லாம் எப்போ சரியாகும் அப்படின்றது பிரம்மன் எழுதியிருக்கார். அதை சரியா ஜோதிடராகிய நாங்கள் அதை சரியா கணித்து சரியா சொன்னா உங்க வாழ்க்கை எல்லாமே சரியா நடக்கும். ஏனால் பிரம்மனால் போடப்பட்ட தலையெழுத்து மாற போறதே கிடையாது. பிரம்ம ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரிங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. வாரப்பலன்கள் விருச்சிக ராசினர்களே, உங்களுக்கான வாரப்பலன்கள், உங்களை உயர்த்தக்கூடிய வாரப்பலன்கள், பல செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய, பல யோகங்களை கொட்டி தருகின்ற, உலகமே கொண்டாடப்படுகின்ற ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, உங்களுடைய பூர்வீக அமைப்பு, பூர்வ புண்ணிய அமைப்பு, உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு, இப்படிப்பட்ட அமைப்பில் நினைத்த காரியமெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியது. உங்களுடைய குடும்பத்திற்கும் வம்சத்திற்கும் வம்சத்திற்கே சொத்து சேருமா இப்படிப்பட்ட நேரம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தன உலகத்திற்கே பல செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய அப்படிப்பட்ட, ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் தீபாவளி உலகம் பூரா அப்பா உலகம் பூரா காசு கொட்டணும், எல்லாரும் காசு கொட்டணும். அப்படி பணம் கொட்டக்கூடிய யோகத்தை தரக்கூடிய குரு பகவான், உலகத்திற்கே அள்ளி வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரகனாக ஆகிறார். தீபாவளி என்று இந்த வார பலன் ஆரம்பிக்கின்றது. ஆக உங்க குடும்பத்திற்கு, விருச்சிக ராசி குடும்பத்திற்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் குருபகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற 5ஆம் அதிபதியாகி பாக்கியஸ்தானத்தில், அதாவது காலச்சக்கரத்துக்கு காலபுருஷனுக்கே 9ஆம் அதிபதியானவன், காலச்சக்கரத்துக்கே. அதனால்தான் உலகத்திலே காலச்சக்கரம் உலகத்திற்கே, அப்படி உலகத்திற்கே வாரி வழங்கக்கூடிய யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். உலக பாக்கியாதிபதி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில். எப்படிப்பட்ட யோகம் பாருங்க, பிரமாதமா இருக்கும், அற்புதமான இருக்கும். செல்வங்கள், பொன் பொருள் செல்வங்கள் கொட்டி தருகின்ற யோகமாக அமையப் போகிறது. மேலும் உங்களுக்கு 8, 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில், 8, 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில், 7, 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில். ஆக 12ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். மேலும் உங்களுக்கு 10ஆம் அதிபதி சூரியனாகப்பட்ட 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆக தொழில் ரீதியான பயணங்கள், வெளிநாட்டு தொழில்கள், தொழில் ரீதியான பயணங்கள், வெளிநாட்டு தொழில்கள் சிறப்பு பெறுகின்ற யோகம். புரியுதா? 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்து அந்த 12ஆம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் பலவிதமான ஆச்சரியமான யோகங்கள், ஆச்சரியமாகக்கூடிய அளவுக்கு சொத்துக்கள், அதே நேரம் மிகப்பெரிய செல்வங்கள், பதவிகள், சொத்துக்கள், வாகனங்கள் என்று அத்தனையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக அமைகிறது பரிவர்த்தனை யோகம். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இடம் மாற்றிக்கிறது. அப்போ இடம் மாற்றிக்கிட்டு உன்னுடைய வேலையை கூட நான் செஞ்சு முடிச்சிடறேன், என்னுடைய வேலையை நீ செஞ்சு முடிச்சிரு அப்படின்றது அர்த்தம். அப்போ 11ஆம் அதிபதியுடைய வேலையை பூரா 12ஆம் அதிபதி செஞ்சிருவார், 12ஆம் அதிபதி வேலையை பூரா 11ஆம் அதிபதி செஞ்சிருவார். அதான் பரிவர்த்தனை யோகம், அதுக்கு பேர். இப்படிப்பட்ட யோகம் மிகப்பெரிய உச்ச பலனை கொடுத்துரும், டாப்ல வந்துருவீங்க, அதில் மாற்றமே இல்லை. மேலும் விருச்சிக ராசிக்கு இப்போ இந்த 4 கிரகங்கள், அதாவது சூரியன், புதன், செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதி. உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் அதிபதியாகி 12ஆம் இடம். தொழில் ரீதியாக பயணம் முதலே சொல்லியாச்சு. ஏன்னா அங்கே ஏற்கனவே சூரியன் பயணத்துக்குரியவன். அதே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், இடமாற்றம் உறுதியாக உண்டு. உத்தியோக மாற்றம், இடமாற்றம், செய்கின்ற தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். இடத்தை மாத்தினாதான் யோகம், இடத்தை மாத்தினாதான் யோகம், அதில் மாற்றமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக விருச்சிக ராசி 4ஆம் இடத்தில் வழக்கம் போல சனி, ராகு வலிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு வக்ரம் பெற்று வலிமை பெற்றிருக்கக்கூடிய நிலை.
இதனால் நல்ல முன்னேற்றம், சுகாதாரம், ஆயுள், தீர்க்கம், சொத்து சுகங்கள் பெறுவது, நல்ல வாகன யோகங்கள் பெறுவது சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆக விருச்சிக ராசினியர்கள் இது ஒரு பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, இல்லை கணவன்மை பிரச்சனைகள், என்னங்க வருஷம் பூரா ஜாதகத்தை பார்த்து பார்த்து அழுத்து போயிட்டோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க. ஒன்றுமே நடக்க முடியாது, நடக்க மாட்டேங்குது. ஒரு முறை தூக்குங்க ஜாதகத்தை, நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. ஏனென்றால் பிரம்மனால் நம் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. பிரம்மனால் படைத்த ஜோதிட சாஸ்திரம். ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அவர் எந்த முறையில் உங்கள் தலையெழுத்தை படைத்திருக்கிறாரோ, எழுதியிருக்கிறாரோ, உங்கள் தலையெழுத்தை அவர் தான் எழுதியிருக்கிறார், அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஒன்றும் சங்கடப்படாதீங்க. ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.